அப்பா என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்களும் என்னை கண்டுக்கிறதா இல்லை, நானும் உங்களை விட்டு போகிறதா இல்லை. பார்க்குறீங்கள 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணி பார்த்தேன், திரும்பவே இல்லை. 4 முறை என்னை தோக்கடிச்சிட்டா, 5ஆவது முறையும் வந்து நிற்கிறேன் பாரு. இதே மண்ணில், இதே அருப்புக்கோட்டையில், இதே நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்கையை நிறுத்தி நான் வெல்றனா இல்லையான்னு பாரு. ஏன் அவளை நிறுத்துறேன்? வீழ்த்தப்பட்ட இனம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாக தான் இருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த நெசவனா என்னன்னு தெரிஞ்ச ஒரு தங்கத்தை நிறுத்தி வச்சு வெள்ள வச்சு நீ போய் பேசு, நெசவை பற்றி பேசு. தான் உலக மரம் நடந்தது. நியூசிலாந்தில் பார்த்துருப்ப, பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த 22 வயசு பெண் அந்த பாராளுமன்றத்தில் அவள் பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சிட்டா. 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கறதுல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகள், தேவேந்தர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம், குயவர், வண்ணார், நாவிதர் இந்த இடங்களெல்லாம் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன். அதுக்கு தான் காரணம். நீ போய் பேச. அதனால பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளை கொடுக்கல, பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ஒரே ஒரு ஓட்டு, அதை விவசாய சின்னத்தை பார்த்து போட்டு நாட்டை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக வீட்டில் படுங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும். அந்த பிள்ளைய கற்பழிச்சு விட்டான், அங்கே தாலி அறுத்து விட்டான், அங்கே திருடி விட்டான். இந்த செய்தி இருந்ததுன்னா நாங்கள் காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலையை எல்லாம் போயிடும். நீயே காப்பில ஏய் என்னப்பா நீ இவ்வளோ பேசின இப்படி நடக்குதாப்பா அப்படின்னு எங்கள் செஞ்சிட சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். இப்போ நீ 6 லட்சம் பேர் பீகார்காரனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறேன், என்னை வெள்ள வெட்டுறா, அவன் வரிசையில் இன்னும் ஓட்டு போட்டான்னா பாடுறான். போட்டுருவா நீ, போட்டுருவான். வந்த வழியை பெட்டியை சீட்டி கிளம்பிடுவான். நீ என்னை இங்கே பாரு, நான் பதவியேற்று நாற்காலியில் உட்கார வேணாம் என்புடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க பெற்றவர்களே, வாக்கு எண்ணி வென்றுட்டான் வந்துட்டான் கிளம்பிடுவான். நீ முன்னணின்னு மட்டும் சொல்லு, எங்கே போய் நிற்கிறான்னு தெரியாது. நான் சொல்கிறது உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல, வேடிக்கையாக இருக்கு. ஆனாலும் உனக்கு என்னை விட்டால் நாதி கிடையாது. நீங்கள் பாரு, மாட்டை நாங்கள் கருதறுத்துட்டு நிலத்தில் மேய விடுவோம், முளைக்குச்சியை நடுவயெல்லாம் அடிச்சிடுவோம். அவர் வயலங்கு மேய்ஞ்சிட்டு முளைக்குச்சி எங்கே இருக்கோ அங்கே வந்து படுத்துடுவார். இப்போ இந்த இன மக்களுக்கு இருக்கிற ஒரே முளைக்குச்சி உன் மயந்தான். இங்கேயே நிற்பேன், நீ அங்கே ரெட்டலைக்கு போட்டு, உதயசூரியனுக்கு போட்டு, தாமரைக்கு போட்டு, கைக்கு போட்டு, கடைசியாக வந்து அப்பா அப்படின்னு முளைக்குச்சி இருக்கிற இடத்துல விவசாயத்துக்கு போட்டுருவேன். விவசாயிக்கே போட்டு வழியே கிடையாது. நீ உனக்கு வழியே கிடையாது. உனக்கு யார் இருக்கா சொல்லு? உன் இனத்தை அவமதித்து ஒரு படத்தை எடுத்து உன் நாட்டிலே ஓட்டி காசு எடுத்துகிட்டு போயிட முடியும்னு நினச்சி கிங்டம்னு ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. பல முறை இந்த மாதிரி வர படங்களுக்கு நாங்கள் மட்டுமே சண்டை போட்டு நிறுத்தியிருக்கோம். இப்போ நான் தொடர்ச்சியாக தேவேந்திர சொந்தங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்லி மாடு மேய்க்கிற போராட்டம், நெசவு போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக களத்தில் நின்றுட்டதுனால அவன் பாரு ஒரு இடத்துல எடுக்கிறான், ஒரு இடத்துல ஓட்டுறான். அப்போ என்ன துணிவு கேட்க நாதி இல்லை உனக்கு? உன் இனத்தின் வரலாற்றை அவன் தவறாக பதிவு செய்து காசு பண்ணிட முடியும்னு எப்படி துணிவு வருது? தமிழர்கள் தங்கம் கடத்துகிறார்கள், தமிழர்கள் போதைப்பொருள் கடத்துகிறார்கள் எடுக்கிற நீ, அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காருன்னு வரலாற்றை மாற்றி எடுக்கிற நீ உண்மையான வரலாற்றை எடுக்க முடியுமா? அப்போ சிங்கள தமிழர்களை கொடுமைப்படுத்தலை, சிங்களம் தமிழர்களை அடிமைப்படுத்தலை,
அதை சொல்ல உனக்கு துணிவில்லை. துணிவில்லை. இதை ஏண்டா செய்கிறான்னு கேட்க தமிழனுக்கு நாதி இல்லை. ஒரே நாளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை லால்பூர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஒப்பந்தத்திலே ஒரே ராத்திரியில் குடியேற்றவர்களாக்கி நாடற்றவர்களாக்கி இந்த ஊரில் இறக்கி விட்டு போன நாடா இந்தியா. அதை எடுப்பியா? விமர்சிச்சு எடுப்பியா? இங்கே வந்து இறக்கி விட்டானு. குடியிருக்க வீடு கொடுத்தானா? பிழைக்க பொழப்பு கொடுத்தானா? அவன் எங்க இருக்கான்னு சொல்ல சொல்றா. அவனே அது சொல்லு பாப்போம். மலையகத்தில் வாழ்கிற மக்கள், இந்திய மக்கள், இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், என் சொந்த பந்தங்களை வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய கூட்டிட்டு போனான் கூலியா. கண்டி நுவரெலியால் வாழ்கிற பகுதிகள் வாழ்கிற மக்கள் இந்த மண்ணின் குடிகள். ஈழத்தில் வாழ்கிற மக்கள் அந்த மண்ணின் பூர்வீக குடிகள். என் இனத்தை நான் அடிமைப்படுத்தினேன், என் இனத்தை நான் கொடுமைப்படுத்தினேன். நீ வரலாற்றை பதிவு பண்ணி வைக்கிற? எப்படி எப்படி பதிவு பண்ற? கேட்க நாதி இருக்கா உனக்கு? இனத்தின் மானத்தை வித்து வருகிற பணத்தை எப்படி நீ ஏற்கிற? எப்படி ஏற்கிற? எங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே உங்க எல்லாருக்கும் ஓடுது. எப்படி நீங்க அதை சகிக்கிறீர்கள்? உன் இனத்தின் அவமானத்தை எப்படி நீ பொழுதுபோக்கா நினைக்கிற? எப்படி எப்படி எல்லாத்தையும் நீ சகித்துட்ட. நெசவு விழுந்துட்டது, சகித்துட்ட. உழவு விழுந்துட்டது, சகித்துட்ட. மலையை நொறுக்கி கல்குவாரி, எம்சாண்ட், மணல் என்று விற்கப்படுகிறது, கடந்துட்ட. நடந்து ஆறுகள் எல்லாம் செத்து போச்சு, மண்ணலி திண்டுட்டான். ஆற்றிலே மணல் இருக்கும், மண் இருக்குது, செடி கொடி மரம் முளைச்சிருச்சு. காரணம் மணலை தின்னுட்டான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. அது கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா மாறிவிட்டது. பாலாற்றிலே உனக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கானே, தொலைக்காட்சியிலே பார்க்கிறியே, தண்ணீர் வருதா, நுரை வருதா? எப்படி சகித்துக்கிற? ஏன் அந்த நுரை? அங்கே இருக்கிற ஆலை கழிவை இவன் தேக்கி வைக்கிறான். தண்ணி திறக்கும் போது ஒரு சேர்த்து திறந்து விடுறான். இங்கே வருவது தண்ணீர் இல்லை, விஷம், நஞ்சு. அதை நிலத்தில் பாய்ச்சற, அதில் விளைவது என்னவா விளையும்? அது நிலத்தடி நீருக்குள்ளே போது, அதை எடுத்து குடிக்கிறாய். எதை குடிக்கிறாய்? அந்த ஆறிலே ஓடுகிறது. காட்டு ஆடு, மாடு, மான், யானை எல்லா உயிரும் வந்து குடிக்கிறது. எதை குடிக்கிறது? நீரையா, விஷத்தையா? எதை? அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டது உண்டா? இதே போல காவிரியில் தண்ணி திறப்பார்கள். பார், தண்ணீர் வருதா, நுரை வருகிறதா என்று. அமைச்சரிடத்தில் கேட்டதற்கு அது குளித்தவர்கள் நிறைய சோப் போட்டு குளித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பேட்டி இருக்குது, நான் என்னமோ சொல்ற மாதிரி பேசுறேன். ஏண்டா, நீர் வெப்பமாக தடுக்க தர்மாக்கோல் விட்ட சயின்டிஸ்டுகள் தானடா நம்ம ஊர்ல. கடல்ல மீன் வளத்தை பெருக்க சட்டியில மீன் குஞ்சு விட்ட அமைச்சர்களா இருக்காங்கடா நம்ம ஊர்ல. கடல்ல மீனை பெருக்க, மீன் உற்பத்தி, மீன் வளத்தை பெருக்க. தம்பி சிரிக்காத தம்பி, பேர சொல்லணுமா? சட்டியில் வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டு கடல் ஒரு வேகம் வந்து காரி துப்பிட்டு போகுது. சிக்கரமும். இது மீன் வளம். கால்நடை அது மேய்க்கிறது, அது கால்நடை. பாலே இல்லை, மாடே இல்லாமல் பால் விற்கிது ஒரு அரசு, அதுக்கு பால் வளத்துறை. அப்பா, என் பங்காளி வடிவேல் சொல்கிறேன், இப்போவே கண்ணை கட்டுதே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்களும் என்னை கண்டுக்கிறதா இல்லை, நானும் உங்களை விட்டு போகிறதா இல்லை. பார்க்குறீங்கள 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன். என்னென்ன முதம் பண்ணி பார்த்தேன், திரும்பவே இல்லை. 4 முறை என்னை தோக்கடிச்சிட்டா, 5ஆவது முறையும் வந்து நிற்கிறேன் பாரு. இதே மண்ணில், இதே அருப்புக்கோட்டையில், இதே நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்கையை நிறுத்தி நான் வெல்றனா இல்லையான்னு பாரு. ஏன் அவளை நிறுத்துறேன்? வீழ்த்தப்பட்ட இனம்,
தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாக தான் இருக்கணும். அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த நெசவனா என்னன்னு தெரிஞ்ச ஒரு தங்கத்தை நிறுத்தி வச்சு வெள்ள வச்சு நீ போய் பேசு, நெசவை பற்றி பேசு. தான் உலக மரம் நடந்தது. நியூசிலாந்தில் பார்த்துருப்பேன். பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த 22 வயசு பெண் அந்த பாராளுமன்றத்தில் அவள் பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சிட்டா. 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கறதுல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகள், தேவேந்தர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகம், குயவர், வண்ணார், நாவிதர் இந்த இடங்களெல்லாம் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன். அதுக்கு தான் காரணம். நீ போய் பேசு, நீ பேசு. ஒரு வீடு இடிக்கப்படுகிற போது, ஒரு வீட்டை இடிக்கும் போது முதலிலே கதறி அழுபவள் தாயின் குரல் பெண்ணின் குரலாக தான் இருக்கும். ஒரு நாட்டை அழிக்கும் போது கதறுகிற குரல் அந்த நாட்டிலே பெண்ணின் குரல் தாயின் குரலாக தான் இருக்கும். அதனால தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகங்கள் உரிமையிழந்து நிற்கிற ஒவ்வொரு சமூகத்தின் குரலாக, எழுச்சி குரலாக, என்னரும் தங்கைகளின் குரலாக தான் இருக்கணும். மார்லன் பிராண்டோ மிகச்சிறந்த நடிகன், ஆஸ்கார் விருது, உலக புகழ்பெற்ற திரை விருதை பெற்றுட்டான். அவன் போய் வாங்கியிருக்கலாம், அவன் போல. நிறவெறி போராட்டம், கருப்பினர் வெள்ளை, கருப்பர் வெள்ளையர் போராட்டம், பெரிய போராட்டம். இவன் வெள்ளைக்காரன் மார்லன் பிராண்டோ. ஒரு கருப்பின பெண்ணை கூப்பிடுறான், நீ போய் எனக்கு பதிலாக அந்த ஆஸ்கார் விருதை வாங்குன்றான். நீ போய் வாங்கு. நீ வாங்கும்போது உலகம் உன்னை உற்று கவனிக்கும், எல்லாரும் ஒன்னையே பார்ப்பான். அந்த இடத்திலே உன் இனம் தாங்கியிருக்கிற வழியை நீ பேசு, மக்களுக்கு முன்னாடி சொல்லு, நீ போ. அதனால் நான் வாங்குவதை விட அந்த விருதை நீ பெறுவதான் சிறப்பு, நீ போங்கிறான். அதே மார்லன் பிராண்டோ ஏன் ஒரு கருப்பின தம்பியை, ஒரு பையனை, ஒரு ஆண்மகனை ஏன் தேர்வு செய்யலை? அவனுக்கு தெரியும் அந்த இடத்திலே ஒரு பெண்ணின் குரல் இருந்தால்தான் உலக சமூகம் திரும்பி பார்க்கும், எழுச்சி வரும் என்று. என்னரும் தம்பி தங்கைகளை வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது கியூபக் என்கிற அந்த ஒரு பெண், கிம்புக்குங்கிற ஒரு பெண், கிம்புக்கு அவள் பேர், 13 வயசு சிறுமி, உடலில் ஒரு உடையும் இல்லை, அப்படி அமிலத்தால் வெந்து கதறி ஓடி வருகிற கருப்பு வெள்ளை படம், வண்ண படம் இல்லை, கருப்பு வெள்ளை படம் அச்சானது ஏடுகளில். உலகம் கொந்தளிச்சிட்டது. எல்லோரும் அந்த நாட்டின் விடுதலைக்கு குரல் கொடுத்தான். நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு. ஓடி வந்த குழந்தை பெண் குழந்தை என்பதால் அவ்வளவு பேரெழுச்சி நிகழ்ந்தது. அவனே ஒரு ஆண் குழந்தைனா கூட இவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்காது. அதனால்தான் இந்த நிலத்திலே எங்களுடைய நெசவு பிள்ளைகளே ஒரு பிள்ளையை நான் நிறுத்துறேன். போட்டியா நீ யாரை வேணாலும் நிறுத்திக்க, மோதிரம். நெசவாளியின் சின்னமும் விவசாயி தான், மீனவனின் சின்னமும் விவசாயி தான், தச்சனின் சின்னமும் விவசாயி தான், தானி ஓட்டுபவனின் சின்னமும் விவசாயி தான். இதுல இருந்து என்ன தெரியணும்? உழைக்கும் மக்களின் ஒரு சின்னம் விவசாயி. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளை எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நெசவு தழைக்க, உழவு தழைக்க, மக்களின் வாழ்க்கை சிறக்க உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.